யோ தம்பி, யாரியா நீ ஹர்திக் பாண்டியா? கொஞ்ச நேரத்தில் மரண பயத்தை காட்டிட்டு பார்த்தியா அப்படின்னு பெங்களூர் ஃபேன்ஸ்க்குலாம் லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வந்து அடித்த அடி அப்படி, அது அடி கிடையாது தம்பி, வெடி சும்மா பறந்துச்சு. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா திக்குன்னு போச்சு. கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பா, இவங்களா அவங்களா அப்படின்னு ஒரு த்ரில்லர் படத்துக்கே குறையில்லாத அளவுக்கு போச்சு. ஸோ மும்பை வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்சில் என்ன ஆச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்சில் டாஸை ஜெயித்தது மும்பை தான். வழக்கம் போல் ஹர்திக் பாண்டியாவுக்கு டாஸ் விழுந்துருச்சு. இந்த வாட்டியும் நாங்கள் போட்டால் பந்து தான் போடும் அப்படின்னு பவுலிங் எடுத்துட்டாரு. இந்த மேட்ச்சில் ஒரு ஆறுதலான விஷயம் மும்பைக்கு என்ன அப்படின்னா, போன மேட்ச்சில் கால்வலி அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வெளியில் உட்கார வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் உள்ளே வந்தார். அதே மாதிரி பூம் பும்ராப்பா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவளோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு பிளேயரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை பிளேயர் இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரான்ச்சைஸ் பிளேயராக இருந்தாலும் சரி, இவர் வந்தால் லைட்டாக கொஞ்சம் பிளிஸ்டரிங் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயர் இவர். ஸோ இவர் இன்னைக்கு மேட்ச்சில் இருக்க போகிறான்னு சொன்னோன்னே ஓகே அப்பா, அப்போ மேட்ச்சு மும்பைக்கு தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பேட்டிங்க்கு களத்தில் இறங்கினாங்க பெங்களூரு பேட்ஸ்மேனு. ஸ்டார்டிங்கே சரவடி தான். என்னதான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சால்ட் விக்கெட் போனால் கூட அங்கேருந்து படிக்கலும் விராத்தும் ரொம்ப சூப்பராக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விராட் கோலி மேலே வழக்கமாக ஒன்று வைப்பாங்க இல்லையா, அவர் என்னப்பா இது ஒரு ரன்ன பால் ஆடிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சூப்பர்பான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார் விராட் கோலி. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி படிக்கலும் செம்ம ஷாட்லாம் ஆடினார். பார்க்குறப்ப படிக்கல இப்படிலாம் அடிப்பீங்களா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே மேட்ச் போக விராட் கோலி தன்னுடைய 99வது ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டிதர் அவர் போட்டு நொறுக்கிட்டு இருந்தாரு. இதை பார்க்குறப்ப கேப்டனு எக்ஸ் கேப்டனு ரெண்டு பேரும் சூப்பராக ஆடுறாங்களே அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கே ஜாலியாக இருந்துச்சு. இந்த பார்ட்டியில் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் ஜிதேஷ் சர்மா. சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தரமான பிளேயரு, ஸ்பின்னுக்கு எதிராக பொறிப்பார் அப்படின்னு. ஆனால் பேஸுக்கு எதிராக இந்த அடி அடிப்பார் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக ஆடினாங்க. மும்பை பவுலர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அடி அடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்மையான ரன் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பும்ரா மட்டும் சூப்பராக போட்டாருங்க. 4 ஓவர் போட்டார், 29 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. கடைசி பால் விக்கெட் வந்திருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ரிவ்யூ எடுத்து காலி பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். விக்னேஷ் புத்தூர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுத்துட்டாரு. போல்ட்டும் 2 விக்கெட் எடுத்தார். ஆனால் 57 ரன் கொடுத்துட்டாருப்பா. அவர் சீனியர் பவுலர் அப்படின்னு யாருமே மதிக்கலை. ஸோ அதன் காரணமாக 222 அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு இமாலய டார்கெட்டை செட் பண்ணாங்க பெங்களூரு. அங்கேருந்து சரி ஓகே மேட்ச்சு பயங்கர த்ரில்லராக போக முடியும்னு நினைக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் அப்படின்னு வழக்கம் போல் 3 பேருமே பயங்கரமான ஃபெயிலியரு. இதில் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா, வழக்கமாக ஸ்கைக்கு பேட்டில் நல்ல பால் படும். ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல டச் அவருக்கு கிடைக்கவே இல்லை. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக ஆடின மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் அவருடைய விக்கெட்டு கூட இனிமேல் இந்த ஸ்கோரை அடிக்க முடியாதுப்பா, நான் அவுட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. போன மேட்ச்சில் திலக் வர்மாவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை இந்த மேட்ச்சில் இவருக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மேட்ச்சில் திலக் வர்மாவுக்கு அந்த பிரச்சனை வரலை. ஏன்னா அந்த பேட்டில் பால் வாங்கினா இருப்பாங்க, இந்த சவுண்டே டப்புன்னு கேட்டுச்சு. தேவையான இடத்துலலாம் ஒரு 6 அடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறமா தான் வர்றாரு ஹீரோ, இந்த மேட்சோடைய ஹீரோ ஹர்திக் பாண்டியா. வரும்போது ஒரு பெரிய ரன் தேவைப்படுச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 ஓவருக்கு 100 ரன் தேவை. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அங்கேருந்து வந்த முதல் பால் ஒரு 6 அடிக்கிறதுலேருந்து கடைசி அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் இருந்தார். கடைசிக்கு முந்தின ஓவர் தான் அவுட் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மும்பை ஜெயித்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. முக்கியமாக மற்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் அவர் ஃபியர் ஃபேக்டரியை கிரியேட் பண்ணார். கடைசியாக பார்த்தீங்கன்னா பெங்களூரு 12 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க. அதன் மூலமாக அவங்க டேபிளில் 4வது இடத்துலையும், அதாவது அதே இடத்துலையும் மும்பை 8வது இடத்துக்கும் வந்திருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப பெங்களூரு டீமு பயங்கர ஃபார்மில் இருக்கிறாங்க. ஒருவேளை வழக்கம் போல் இல்லாமல் இந்த வாட்டி கப் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.